பழைய மாளிகை. வயசான ஒருத்தர் சேர்ல உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாரு. ஆனா அவரோட முகத்துல பயம் தெளிவா தெரிஞ்சது. அவரோட கை கால்கள் நடுங்கிட்டு இருந்தது. அவர் தூக்கத்துல ஏதோ பேசிட்டு இருந்தாரு. இல்ல, நான் ஒருபோதும் உங்களை விடவே மாட்டேன். அவர் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவரோட மூக்குல இருந்து ரத்தம் வளைஞ்சுக்கிட்டு இருந்தது. அவர் அதே சேர்ல உட்காந்துக்கிட்டு நடுநடுங்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த வீட்டுல இருக்கிற எல்லா லைட்ஸும் மின்ற சத்தத்தோட அணைஞ்சு எரிஞ்சிட்டு இருந்தது. அவர் மூக்குல இருந்து தொடர்ந்து ரத்தம் கொட்டிக்கிட்டே இருந்தது. அவர் கண்களும் மூடியே இருந்தது. அவரோட உடலுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தங்க இவரை அறுத்துட்டு இருக்கிற மாதிரி இவர் சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் உடல் அமைதியாயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் திறந்து பார்க்கறாரு. அவர் கண் இருக்கிற இடத்துல கருப்பா இருந்தது. அதுல இருந்து பூச்சிகள் வெளியே வந்துட்டு இருந்தது. மூக்குல இருந்து தொடர்ந்து ரத்தம் வந்துகிட்டே தான் இருந்தது. இந்த வயசானவர் மெதுவா சேர்ல உட்கார்ந்துகிட்டே இறந்து போயிட்டாரு. சீமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. யஷ்க்கு இன்னும் 1 வயசு கூட ஆகல. நம்ம ஏன் இப்ப ஷிஃப்ட் பண்ணணும்? நீ வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் இல்லையா? பாரு கௌரவ், எனக்கு இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்க விருப்பம் இல்ல. நான் யஷ கூட்டிட்டு என்னோட அம்மா வீட்டுக்கு போறேன். ஒருவேளை உனக்கு வரணும்னு இருந்தா நீ இப்பவே வா, இல்லனா உனக்கு துணையா உன்னோட செக்ரட்டரி இருக்காங்கல்ல. செக்ரட்டரி அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே ராஜு ஷாக் ஆகுறாரு. அப்புறம் கோவத்துல சீமாவை ஊங்கி அடிச்சிடுறாரு. அப்ப சீமாவுக்கு அட்டாக் வந்துருது. அப்புறம் அதே இடத்துல மயக்கம் போட்டு அவங்க கீழே விழுந்துடுறாங்க. உடனே ராஜு சீமாவை கையில தூக்கிக்கிட்டு மறுபடியும் பெட்ரூம்க்கு கொண்டு போறாரு. அப்புறம் அங்க இருக்கிற டேபிள்ல இருந்து 2 மாத்திரையை எடுத்து அதை சீமாவோட வாயில போடுறாரு. சீமாவுக்கு ஸ்லீப்பிங் பெராலிசிஸ் டிசார்டர் நோய் இருக்கு. இந்த நோயால சீமாவோட உடல் மட்டும்தான் தூங்கும். அவங்களோட மனசு தூங்காது. தூக்கத்துல கூட அவங்களோட கண் முழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சீமாவுக்கு இந்த மாதிரி அட்டாக் எப்பெல்லாம் வரும்னா, ரொம்ப அதிகமா கோவமா இருந்தாலும், ரொம்ப அதிகமா பயந்து போனாலும் வரும். சீமாவை ராஜு அடிச்ச உடனே சீமா பயந்து போயிட்டாங்க. அதனால உடனடியா அவங்களோட உடல் பேரலைஸ் ஆயிடுச்சு. ஆனா அவங்களோட மனசு இல்ல. ஆனா சீமாவுக்கு ஒவ்வொரு முறை இப்படி நடக்கும் போதெல்லாம் ராஜு அவங்கள கவனிச்சுப்பாரு. மாத்திரை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே சீமா பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அடுத்த நாள் பிறக்குது. சீமாவும் ராஜுவும் லண்டன்ல இருந்து பெங்கால்ல இருக்கிற சீமாவோட அப்பா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சீமாவோட மடியில யஷ் இருக்கான். சீமா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு போட்டோவை பாக்குறாங்க. அந்த போட்டோவுல சீமாவோட இறந்து போன அப்பாவோட போட்டோ இருக்கு. மூக்குல ரத்தம் வந்து இறந்து போனாரே, அவரே தான். சீமா, இங்க ஏதாவது விசித்திரமா உனக்கு தோணுதா? இங்க வந்த உடனே நெகட்டிவ் ஃபீலிங் தான் வந்துட்டு இருக்கு. ராஜி சொன்னதை கேட்ட உடனே சீமா கொஞ்சம் கோவத்தோட சொல்றாங்க, ஆமா ஆமா, உங்க செக்ரட்டரியோட வீட்ல இருந்தோம்ல, அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எதுக்கு நீ அடிக்கடி சோனம் பத்தி பேசிக்கிட்டே இருக்க? நான் தான் சொல்றல தெரியாம பண்ணிட்டேன்னு. நான் இவ்வளவு மோசமானவன் நினைச்சா நீ எனக்காக வீட்டு விட்டு வந்திருக்கவே கூடாது. ராஜு இப்படி சொன்னதை கேட்டு சீமா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, தெரியாம தப்பு பண்ணவங்கள தான் மன்னிப்பாங்க. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் தண்டனை தான். சீமா இப்படி சொன்னதை கேட்டு ராஜுவுக்கு ரொம்ப அதிகமா கோவம் வருது. உண்மையாவே சீமா கர்ப்பமா இருக்கும்போது ராஜு அவரோட செக்ரட்டரி கூட தவறான உறவுல இருந்தாரு. இந்த விஷயம் எப்படியோ சீமாவுக்கு தெரிய வந்துருச்சு. சீமாவோட அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் சீமா ராஜுவை டைவர்ஸ் பண்ணல. ஆனா ராஜு பண்ண அந்த தப்ப சீமா கொஞ்சம் கூட மறக்கவே இல்லை. அந்த சண்டைக்கு அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. சீமா பெட்டோட ஒரு மூலையிலையும் ராஜு இன்னொரு மூலையிலையும் படுத்துட்டு இருந்தாரு. 2 பேருக்கு நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. அதுல யஷ் படுத்துட்டு இருந்தான். 3 பேரும் நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சீமாவுக்கு அவங்களோட குட்டி பையன் யஷ் அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே சீமா கண் திறந்து பார்க்குறாங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாடி அழுகிய நிலைமையில ஒரு பொண்ணோட பொணம் தூங்கிட்டு இருக்கு. இதை பார்த்து சீமாவுக்கு அட்டாக் வந்துடுது. அவங்களோட உடல் தூங்கிடுச்சு, ஆனா கண் விழித்தே தான் இருக்கு. சீமா தொடர்ந்து அந்த அழுகி போன பிணத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பிணத்தோட வாயிலிருந்து கருப்பு கலரா ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்கு. நீ வந்துட்டியா? எவ்வளவு காலமா உனக்காக காத்திருக்கேன் தெரியுமா? என்னோட அப்பாவுக்கு கூட சொன்ன உன்னை கூப்பிட சொல்லி. ஆனா அவரு சும்மா சுத்திட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில நீயா வந்து மாட்டின பாத்தியா? என்னோட கனவுகள் எல்லாம் இதுக்கு மேலதான் நினைவாக போகுதுன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்படி சொல்லிட்டு அந்த அழுகிய பிணம் ஏதோ மந்திரங்களை சொல்லுது. அப்ப சீமாவுக்கு பக்கத்துல படுத்துட்டு இருந்த யஷ்
திடீர்னு காத்துல பறந்துக்கிட்டே அந்த பிணத்துக்கிட்ட போறான். சீமாவோட பையனை பார்த்த உடனே அந்த பிணம் சந்தோஷப்படுது. ஆனா யஷும் ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தான். மறுபடியும் அந்த பிணம் ஏதோ மந்திரத்தை சொல்ல யஷ் மறுபடியும் பழைய இடத்துக்கே போயிடுறான். அந்த பிணம் சிரிச்சுக்கிட்டே சீமா கிட்ட சொல்லுது, இது என்னோட குழந்தைய நல்லா பார்த்துக்கோ. அவனை கண்டிப்பா கூட்டு போகிறதுக்கு நான் மறுபடியும் வருவேன். இப்படி சொல்லிட்டு அந்த பிணம் திடீர்னு காணாம போயிடுது. ஆனா சீமா அசையாம பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில ராஜு கண் விழிச்சு பார்க்கறாரு. சீமா இப்படி பேரலைஸ் ஆயிருக்கிறத பார்த்து சீமாவுக்கு மாத்திரை கொடுக்கறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சீமா எழுந்து உட்காந்துக்கிறாங்க. நைட் நடந்த எல்லா விஷயங்களையும் சீமா ராஜு கிட்ட சொல்றாங்க. ஆனா சீமா சொன்ன எதையுமே ராஜு நம்பவே இல்லை. உனக்கு மாத்திரை தீர்ந்து போச்சு, நான் மெடிக்கல் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சீமா கிட்ட சாக்கு போக்கு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ராஜு அப்படி சொன்னதை கேட்ட உடனே ராஜு சொன்னதுல சீமாவுக்கு சந்தேகம் வருது. ஆனா இந்த சமயத்துல சீமாவுக்கு யஷோட வாழ்க்கை ரொம்ப முக்கியமா தோணுச்சு. அதனால நேத்து நடந்த விஷயத்தை பத்தி அவங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. அதனால நேரா அவங்களோட அப்பா ரூமுக்கு போறாங்க. அப்பா அப்பா, எனக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க இங்கதான் எங்கேயோ இருக்கீங்கன்னு சொல்லி. தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. நேத்து வந்த அந்த பெண் யாருப்பா? என்னோட குழந்தையோட வாழ்க்கை ஆபத்துல இருக்கு. தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. தான் அப்பாவோட ரூமுக்கு போய் சீமா இப்படி சத்தமா கத்திக்கிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. சீமா இவ்வளோ சொல்லியும் கூட சீமாவோட எந்த கேள்விக்கும் எந்த ஒரு பதிலும் வரல. அப்புறம் ரொம்ப டயர்டாகி அந்த ரூமை விட்டு வெளியே வரலான்னு சீமா நினைக்கும் போது திடீர்னு அவங்களோட அப்பா குரல் கேக்குது. சீமா, நீ ஏன் திரும்பவும் வந்த? நீ இந்த ஊர்ல இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன்னை கஷ்டப்பட்டு லண்டனுக்கு அனுப்பி வச்சேன். உன்னை காப்பாத்துறதுக்காக நான் என்னோட உயிரையே கொடுத்திருக்கேன். ஏன் சீமா திரும்ப வந்த? நான் சொன்ன மாதிரி நீ திரும்ப வந்திருக்கவே கூடாது. அப்பாவோட குரலை கேட்டு சீமா ஷாக் ஆகி பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க. ஆனா அந்த ரூம்ல யாருமே இல்ல. ஆனா இது அப்பாவோட குரல் தானே. சீமா ரொம்ப உறுதியா இருந்தாங்க. உடனே சீமா அடுத்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்னால கண்டினியூ பண்ண முடியல. நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். ஆனா என் பையனை பத்தி யோசிச்சு ராஜுவை என்னால விட முடியல. சரி, இங்க வந்தா அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சேன். ஆனா அந்த நிம்மதின்ற ஒரு விஷயம் என் தலை எழுத்துலயே இல்ல போல இருக்கு. ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்கப்பா, நேற்று வந்து அந்த பெண்மணி யாரு? அது என்ன இல்ல என் குழந்தைய கொல்லணும்னு நினைக்குது. சீமா இப்படி கேள்வியை கேட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியில பார்க்கும்போது தான் அப்பாவோட உருவம் தெரியுது. மகளே, அது வேற யாரும் இல்ல, அது உன்னோட பாட்டி மீனாட்சி தான். உன்னோட தாத்தாவோட முதல் பொண்டாட்டி. அவங்கள தான் உன் தாத்தா இந்த வீட்ல உயிரோட புதைச்சாரு. ஆனா அவரு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாரு? ஏன்னா மீனாட்சி இந்த வீட்டுக்கு வரும்போதே அவங்க வயிற்றுக்குள்ள வேற யாரோ ஒருத்தரோட குழந்தை இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு சூனியக்காரி. அவங்க கெட்ட சக்திக்கு பூஜை பண்றவங்க. இந்த எல்லா விஷயமும் உன் தாத்தாவுக்கு தெரிய வந்த உடனே அவங்களை அடிச்சு இதே வீட்டுல உயிரோட புதைச்சிட்டாரு. அப்புறம் அவரு வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சாரு. மீனாட்சிக்கு பைத்தியம் பிடிச்சு போயிருச்சுன்னு அவங்க இந்த கிராமத்தை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அதுக்கு என்னோட குழந்தை எதுக்காக தேவை? சொல்லுங்க, என் குழந்தை எதுக்காக வேணும்? அதுக்கு சம்பந்தம் இருக்கு. குழந்தைக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அவங்க சாகும்போது அவங்க கர்ப்பமா இருந்தாங்க. மீனாட்சிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னு உங்க தாத்தா வதந்தியை பரப்பினாரு. அந்த நோய் இப்ப உனக்கு உண்மையாவே இருக்கு. தான் அப்பா இப்படி சொன்னதை கேட்டு சீமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறம் சீமா சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, இன்னைக்கு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறேன். அப்பா, அது என்னோட குழந்தைய எதுவும் பண்ண முடியாதுல்ல? இல்ல சீமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. உன்னோட மகனை அவங்களோட மகனா ஏத்துக்கிட்டாங்க. உன்னோட பையனை அவங்களோட உலகத்துக்கு கொண்டு போக நினைக்கிறாங்க. அவங்களோட வழியில யார் வந்தாலும் அவங்க உயிரோட விடவே மாட்டாங்க. எனக்கு ஏற்பட்ட அதே கதிதான் அவங்களுக்கும் ஏற்படும். அவங்களும் அதை அனுபவிப்பாங்க. ஆனா அதுக்கு இருந்து விடுதலை கிடைக்க ஏதோ ஒரு வழி கண்டிப்பா இருக்கும். இருக்கு, நிச்சயமா இருக்கு மகளே. அவங்களோட பிணம் இந்த வீட்டுல எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கோ நீ அந்த இடத்துல அவங்களுக்காக இறுதி சடங்கு பண்ணணும்.
ஏன்னா அவங்க இந்த உலகத்தை விட்டு பாதாள உலகத்துக்கு போயே தான் தீரணும். நான் இந்த வீட்டில இருந்து பல வருஷமா எல்லா இடத்துலையும் தோண்டி பார்த்துட்டேன். நான் எவ்வளவு தேடி பார்த்தோம் அவங்க பின்னம் கிடைக்கல. உன்னால முடிஞ்சா நீ தேடி கண்டுபிடி. இப்படி சொல்லிட்டு சீமாவோட அப்பாவோட ஆத்மா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுச்சு. இப்ப சீமாவோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சு. அடுத்த நிமிஷமே சீமா யஷ கையில எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போக முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த வீட்டோட எல்லா கதவுகளும் ஜன்னல்களும் திடீர்னு மூடுது. சீமாவுக்கு புரிஞ்சிருச்சு தான் வீட்டை விட்டு வெளியே போறது மீனாட்சிக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு. ஆனா சீமாவுக்கு தோணிட்டே இருந்தது தான் மகனோட வாழ்க்கைக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு. தான் பையன் யஷோட உயிரை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும்னு சீமாவுக்கு தோணுச்சு. சீமா நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கிருந்த ஒரு டேபிள் திடீர்னு காத்துல பறந்து வந்து சீமாவோட தலைமையிலேயே விழுது. மறுபடியும் அவங்களுக்கு ஸ்லீப்பிங் பேராலிசிஸ் அட்டாக் வந்துருச்சு. உடனே சீமா தரையில விழுந்துடுறாங்க. யஷ் கீழே விழுந்தாலும் கூட அம்மாவோட நெஞ்சு மேலேயே படுத்துட்டு இருந்தான். அப்புறம் அடுத்த நொடியே மீனாட்சியோட ஆவி சீமாவோட கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சது. நான் சொன்னா இல்லையா நான் திரும்பி வருவேன்னு. இப்ப கொடு என்னோட குழந்தைய என்கிட்ட கொடு. இப்படி சொல்லிட்டு மீனாட்சி யஷ தூக்குறதுக்காக பக்கத்துல வருது. அப்ப திடீர்னு அகோரி நந்தா கதவை உடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வராரு. அவருக்கு பின்னாடி ராஜுவும் இருந்தாரு. மீனாட்சியோட ஆவிக்கு அகோரி நந்தாவை பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு தன்னை பாதாள உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு தான் அகோரி நந்தா வந்திருக்காருன்னு. அகோரி நந்தாவை பார்த்து மீனாட்சி ரொம்ப கோவப்பட்டு ஒரு நொடி கூட யோசிக்காம நேரா போய் அகோரி நந்தாவோட கழுத்தையே பிடிக்கிறாங்க. அகோரி நந்தாவுக்கு அப்போதான் ஒரு விஷயம் புரிய வருது. இந்த மீனாட்சியோட ஆவி சாதாரணமான ஒரு ஆவி இல்ல, கெட்ட சக்திகள் நிறைஞ்ச ஒரு ஆவின்னு. உடனே அகோரி நந்தா மந்திரத்தை முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நொடியே அவருக்கு முன்னாடி ஒரு தடி வந்து அதிலிருந்து கண் திறக்குது. அந்த கண் திறந்த உடனே மீனாட்சியோட ஆவி அதுல இழுக்கப்படுது. மீனாட்சியோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைச்சிருது. சீமா பேரலைஸ் ஆயிருக்கிறத பார்த்து சீமாவுக்கு டேப்லெட் கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்துல சீமா கண் விழிச்சிடுறாங்க. உடனே 2 பேரும் அகோரி நந்தாவுக்கு நன்றி சொல்றாங்க. உண்மையிலேயே சீமாவோட அப்பா அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அகோரி நந்தாவை பத்தி சொல்லியிருந்தாரு. அகோரி நந்தாவால மட்டும்தான் தன்னை காப்பாற்ற முடியும்னு அவர் சொல்லியிருந்தாரு. சீமா ஒரு முறை இந்த விஷயத்த ராஜு கிட்ட சொல்லியிருந்தாங்க. டேப்லெட் வாங்கன்னு சொல்லிட்டு ராஜு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அவர் நேரா அகோரி நந்தா கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லி அகோரி நந்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. இதுக்கப்புறம் சீமாவுக்கு ஸ்லீப்பிங் பேராலிசிஸ் டிசீஸ் குணமாயிடுச்சு. ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சீமாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டா சீமாவோட கண்ணுக்கு முன்னாடி நிறைய ஆவிகள் தெரியும். சீமா ஆசைப்பட்டா சீமாவால வேற ஒரு உலகத்துக்கும் போயிட்டு வர முடியும். யாரும் கனவுல கூட செய்யாத விஷயத்த இவங்களால நிஜத்துல பண்ண முடியும். இந்த எல்லா விஷயமும் அகோரி நந்தாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சீமாவுக்கு இருக்கிறது ஒரு நோய் இல்ல, அது ஒரு வரம்னு அகோரி நந்தாவுக்கு தெரியும். ஒரு ஆள் அவரோட வீட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த மனிதர்களோட வெட்டப்பட்ட பாகங்களை ஒரு பேக்ல போட்டு நிரப்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒருத்தங்க அவரோட தோள் மேல கை போட்டு சொல்றாங்க, இதெல்லாம் பண்ணா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல கௌரவ். நடக்க கூடாத விஷயம் எல்லாமே நடக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லி நீ யோசிக்கிற. ஆனா ஒரு விஷயத்த உன்னால எதுக்காக புரிஞ்சுக்க முடியல. நீ எல்லாமே நாசனம் பண்ணிக்கிட்டு இருக்க. கௌரவோட மனைவி சீமா கௌரவ் கிட்ட இதெல்லாம் சொல்லி வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சீமா சொல்ற எதையும் கௌரவ் கேட்கவே இல்லை. என்ன எனக்கு அறிவுரை கொடுத்துட்டு இருக்கியா? இங்க பாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கௌரவ் ஒரு வாட்டி என்னோட பேச்சு. சீமா சொன்ன எதையுமே கௌரவ் கேட்க கூட முயற்சி பண்ணல. தன்னை தடுக்க முயற்சி பண்ண சீமாவை கௌரவ் தூரமா தள்ளி விட்டுட்டு அந்த பேக்கை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. 2 நாள் கழிச்சு பனாரஸ்ல இருக்கிற மணிகர்ணா காட் அப்படிங்கிற இடத்துல யாரோ ஒருத்தரோட அட்ரஸை அவர் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா யாரும் அட்ரஸ் கொடுக்கல. நிறைய பேர்கிட்ட தொடர்ந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் தோராயமான அட்ரஸை சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆளு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு போதைப் பொருளை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் கௌரவ் கிட்ட சொல்றாரு, ஏய் முடிஞ்சது தானே, இப்போ என்ன பண்ண போற? கௌரவ் அந்த ஆளை திரும்பி பார்த்துட்டு அவர்கிட்ட எதுவுமே பேசாம கொஞ்சம் முன்னாடி நடந்து போறாரு. மூலையில உட்காந்துட்டு போதைப் பொருள் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஆளு கௌரவ பார்த்து இப்படி சொல்றாரு, டோம் ராஜா தானே? டோம் ராஜா அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே கௌரவ் அமைதியா நின்னுடுறாரு. என்ன சொன்னீங்க? டோம் ராஜாவா? அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா? நான் எப்பல இருந்து உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ செத்து போன மனுஷனை பேக்ல போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்க. நான் கூப்பிட்டது கேட்கலையா? இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீங்க போதைப் பொருள் விற்கிறவங்களோன்னு நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு பதில் சொல்லாம போயிட்டேன்.
நான் விற்க எதுவும் இல்ல, வாங்க வந்திருக்கேன். அப்படின்னா உன்ன மாதிரியான ஆளை டோம் ராஜா கிட்ட கூட்டிட்டு போனா நீ எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும், சொல்றது புரியுதா? 5000 ரூபாய் ஆகும், ஒத்துக்கிட்டா நம்ம போகலாம். அந்த ஆளு கௌரவ் கிட்ட இப்படி பேரம் பேசினாரு. உடனே கௌரவ் தான் பாக்கெட்ல இருந்து 5000 ரூபாய் எடுத்து அந்த ஆள் கிட்ட கொடுக்கறாரு. பணத்தை வாங்கிக்கிட்டு சந்தோஷப்பட்ட அந்த ஆளு கௌரவ கூப்பிட்டு பின்னாடி வரும்படி செய்கையை காட்டிட்டு அந்த ஆளு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாரு. இவ்ளோ பணம் கொடுக்கற, உனக்கு என்ன வேலாகணும்? முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிற அந்த ஆளு கௌரவ பார்த்து இந்த மாதிரி கேட்கிறாரு. நீ ஏன் டோம் ராஜாவை தேடிக்கிட்டு இருக்க? அவர்கிட்ட உனக்கு என்ன வேலை? அது என்னோட பர்சனல், அதை சொல்ல முடியாது. சீக்கிரமா நீங்க என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு பணம் கொடுத்தது டோம் ராஜா கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு, என்ன கேள்வி கேட்கறதுக்கு இல்ல. அட, ஏங்க இவ்ளோ கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? இத ஒரு முறை அடிச்சு பாருங்க, உங்க கோவலாம் பஞ்சா பறந்து போயிடும். இந்த பெரிய பேக்குக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. டோம்ராஜுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க போறீங்களா? கௌரவ கூட்டிட்டு வர அந்த ஆளோட பேரு ஜங்கி. ஜங்கியும் கௌரவும் பேசிக்கிட்டே கங்கையோட கரைக்கு வந்துடுறாங்க. அப்போ ஜங்கி சொல்றாரு, என்ன இப்படி பாக்குறீங்க? சீக்கிரம் வாங்க, நாம இந்த கங்கையை கடந்து போயாகணும். இந்த நதியை கடந்து போனாதான் டோம் ராஜாவை பார்க்க முடியும். இப்படி சொன்ன உடனே 2 பேரும் ஒரு படகுல ஏறி உட்காந்துக்கிறாங்க. அந்த படகு கங்கை நதி வழியா போக வேண்டிய இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கௌரவ் படகுல உட்காந்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அது யோசிக்க கௌரவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது. எதால அப்படி அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு தெரியவே இல்லை. அப்போ அவங்க போயிட்டு இருந்த அந்த படகுல நீர் குமிழிகளோட சத்தம் கேக்குது. ஆனா கௌரவ் பயப்படல. அதுக்கு பதிலா அந்த நீர்க்குமிழி எங்க வந்துட்டு இருக்குன்னு பார்த்து அந்த நீர்க்குமிழி வர பக்கமா போறாரு. அந்த நீர்க்குமிழி வந்துட்டு இருக்கிற இடத்துல அவருக்கு தெரிஞ்ச முகம் மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சது. அட, என்ன சார், படகுக்கு இவ்வளோ பக்கம் போயிட்டு இருக்கீங்க? பக்கம் போனா படகு கவிழ்ந்துரும். இப்ப நம்ம கங்கைக்கு நடுவுல இருக்கோம். ஐயோ சார், இந்த பக்கம் வாங்க. இப்படி சொல்லிட்டு ஜங்கி கௌரவ படகுக்கு நடுவுல இழுக்க முயற்சி பண்றாரு. ஆனா திடீர்னு அந்த நீர்க்குமிழிக்குள்ள இருந்து ஒரு கை வந்து அது கௌரவ பிடிச்சு உள்ள இழுத்துருது. கௌரவ் அந்த கங்கை நதியில விழுந்துடுறாரு. இப்ப அவரு அந்த ஆத்துக்குள்ள வேதனையில மூழ்கிட்டு இருக்காரு. அந்த தண்ணிக்குள்ளேயே ரொம்ப மோசமான ஏதோ ஒரு சக்தி அவரோட உடம்ப கிழிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அவர் தண்ணியில மூழ்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவரோட கழுத்தையும் யாரோ ஒருத்தங்க நெரிச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னு தான் தெரியல. இப்ப அவரு அந்த கங்கை ஆத்துக்குள்ள அப்படியே மூழ்கிட்டே இருக்காரு. அவரோட கண்களும் இப்போ மெதுவா மூட ஆரம்பிச்சது. நான் உயிரோட இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை கௌரவுக்கு சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அவர் அந்த கங்கை நதியோட அடிக்கே போயிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவரோட உயிர் அந்த உடம்பை விட்டு போயிடுச்சு. ஒரு முறை மூடின அவரோட கண்ணு மறுபடியும் திறக்கவே இல்லை. ஐயோ சார், எழுந்துருங்க, சுயநினைவுக்கு வாங்க, கண்ணை திறங்க. ஜங்கி தொடர்ந்து கௌரவ எழுப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் கௌரவோட வயித்தை அழுத்தி அவர் வயிற்றுல இருக்கிற தண்ணியை எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கௌரவுக்கு சுயநினைவு வந்துடுது. அவர் கண் திறந்து பார்த்தப்போ அவர் கண்கள்ல இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்தது. அப்புறம் அடுத்த நிமிஷமே கௌரவ் ரத்த கண்ணீரால அழ ஆரம்பிச்சாரு. அங்க நின்னுட்டு இருந்த ஜங்கிக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா கௌரவோட கண்ணுல இருந்து வந்துட்டு இருந்த ரத்த கண்ணீர் மட்டும் நிக்கவே இல்லை. கௌரவுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னு ஜங்கி நினைக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இது எப்படி சாத்தியம்? ஏன்னா சின்ன வயசுல இருந்தே கங்கை நதியில மக்கள் மிதக்கிறதையும் இறந்து போறதையும் ஜங்கி நிறைய பார்த்திருக்காரு. ஆனா இந்த மாதிரி கண் தெரியாம போறத பாக்குறது இதுதான் முதல் முறை. ஜங்கி அதை கேள்வி கூட பட்டதில்ல. சார், நீங்க உண்மையை சொல்லுங்க. நீங்க டோம் ராஜாவை ஏன் சந்திக்க விரும்புறீங்க? நீங்க பேசுங்க, இல்ல நான் உங்களை இங்கேயே விட்டுருவேன். சொல்லுங்க. அது, நான் ரொம்ப கெட்டவன். ஆனா யாருக்கும் கெட்டது பண்ண விரும்பல. இந்த உலகத்துல எனக்குன்னு யாரும் இல்ல. நான் ஒரு அனாதை. எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது. டோம் ராஜாவை சந்திக்கணும்னு தான் அந்த ஆசை. நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போ. கௌரவோட வார்த்தையை கேட்டு அவர் கண்ணில இருந்து வர ரத்த கண்ணீரை பார்த்து ஜங்கி அவரோட நெத்தியில அவரே அடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் தனக்குத்தானே முணுமுணுக்கிறாரு, இவங்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டனே. அப்புறம் ஜிங்கி கௌரவோட பேக்கை தூக்கிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்தை அடையிறாங்க. அந்த இடத்துல தான் டோம்ராஜ் இருக்காரு. அங்க பல பேரோட இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்த ஜிங்கி கௌரவ அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு சொல்றாரு, சார், கொஞ்ச நேரம் இங்கே உட்காருங்க, நான் போய் டோம்ராஜாவை வர சொல்றேன் சார். இப்படி சொல்லிட்டு ஜங்கி
டோம் ராஜாவை கூட்டிட்டு வரதுக்காக அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கௌரவ் அந்த இடத்துலயே அமைதியா உட்காந்துட்டு இருந்தாரு. அவருக்கு அப்ப விசித்திரமான குரல்கள் கேட்க ஆரம்பிக்குது. அண்ணா இங்க பாருங்க, அண்ணா உன் முன்னாடி தான் இருக்க, என்ன பாருங்க, கண்ணு திறந்து பாருங்க, நான் தான் அனோஜ். கௌரவுக்கு அந்த குரலை கேட்டதும் அவர் அந்த குரலை தேடி அங்கேயும் இங்கேயும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்க எல்லா இடத்துலயுமே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கௌரவ் தொடர்ந்து அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காரு. கையை முன்னாடி நீட்டி அவர் போய்கிட்டே இருக்காரு. அவருக்கு முன்னாடி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. எதிர்பாராத விதமா அவர் அந்த நெருப்புல விழ போறாரு. அப்போ ஒருத்தர் கையை பிடிச்சு சொல்றாரு, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் நினைச்சா உன் ஆத்மாவை உன் உடல்ல இருந்து வெளியெடுத்து அதை காத்துல ஊதி விட முடியும். நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா உடனடியா இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. நீங்க டோம் ராஜா தானே? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். நான் கையெடுத்து கேட்டுக்கிறேன், எனக்காக பண்ணி கொடுங்க ப்ளீஸ். கௌரவ் இப்படி டோம் ராஜா கிட்ட மண்டிட்டு கேட்கிறாரு. அப்புறம் டோம் ராஜாவோட காலை பிடிச்சு அழ தொடங்குறாரு. கௌரவ் இப்படி அழுறத பார்த்து ஜங்கியும் குனிஞ்சு டோம் ராஜா கிட்ட சொல்றாரு, டோம் ராஜா, இவர் சொல்றத ஒரு முறை கேளுங்களேன். இவன் உங்க மேல நம்பிக்கை வச்சு வந்திருக்கன்னு வேற சொல்றான். ஜங்கியோட பேச்சை கேட்டு கௌரவ் இப்படி கெஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து டோம் ராஜா கௌரவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாரு. சரி வா, நான் உன் கூட வரேன். எங்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் சொல்லு. டோம் ராஜா அப்படி சொன்ன உடனே கௌரவ் தான் பேக்கை தேட ஆரம்பிக்கிறாரு. என் பேக் எங்க? அது எங்க இருக்கு? கௌரவ் பேக்கை கேட்ட உடனே ஜங்கி கௌரவ் கிட்ட பேக் கொடுக்கறாரு. கௌரவ் உடனே பேக்கை திறந்து அதை கீழே கொட்டுறாரு. அதிலிருந்து மனுஷ உடலோட துண்டுகள் கீழே வந்து விழுது. இது என் சகோதரனோட உடல். நீங்க சூனியம் பண்ணி இவனுக்கு நீங்க உயிரை கொடுங்க. அட, உனக்கு என்ன பைத்தியமா? என்ன நீ உடம்ப அறுத்து அதை டோம் ராஜா கிட்ட எடுத்துட்டு வந்திருக்க, அதுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்க சொல்ற? இது எப்படி சாத்தியம்? காரணமே இல்லாம கண்ணை இழந்து நீ ஏன் நேரத்தையும் வீணடிச்சிட்ட? உனக்கே நான் பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஜங்கி இப்படி ரொம்ப கோபத்தோட கௌரவ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப டோம் ராஜா ஜங்கி அமைதியா இருக்க சொல்லி சைகை காட்டுறாரு. இந்த மனித உடல்களுக்கு உயிரை கொடுக்கிற சூனியத்தை கத்துக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடியே என்ன தேடி ஒருத்தன் வந்திருக்கான். ஆமா, அது நான் தான். என் சகோதரனை வாழ வைக்கணும்னு நான் சூனியம் கத்துக்கிறதுக்காக வந்தேன். ஆனா நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீ சொல்லிட்டு இருக்கிற அந்த சூனியம் ரொம்ப ஆபத்தானது. என்னால இதை பண்ண முடியாது. என் அதிகாரம் இதுக்கு அனுமதிக்காது. டோம் ராஜா இப்படி சொன்ன உடனே கௌரவ் விரக்தியோட உச்சத்துக்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வலிஞ்சிட்டு இருக்கிற கண்ணீரை தொடச்சிட்டு சொல்றாரு, நான் சின்ன வயசுலேயே என்னோட பெற்றோரை இழந்துட்டேன். நான் என் தம்பியை வளர்த்து அவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி ஒரு நல்ல மனுஷனா உருவாக்கி வச்சேன். ஆனா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவன் இறந்துட்டான். அப்படி நடக்கும்போது நான் அவன் கூட இல்லவே இல்லை. என் தம்பி இறந்துட்டான் அப்படின்னு நான் நினைக்கல. உங்களால முடிஞ்சா என் தம்பிக்கு உயிர் கொடுங்க, தயவு செஞ்சு உயிர் கொடுங்க. ஒருவேளை உங்களால கொடுக்க முடியலன்னா நான் வேற எங்கேயாவது போறேன். என் தம்பியை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, யாராலையும் முடியாது. இப்படி சொல்லிட்டு கௌரவ் தான் தம்பியோட உடல் பாகங்களை எடுத்து அதை ஒட்ட வைக்கிறாரு. அப்போ டோம் ராஜா சொல்றாரு, நான் டோம் ராஜா, என்னால எல்லாருக்குமே முக்தி கொடுக்க முடியும். அதே மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிற ஆன்மாவை திரும்பவும் அவங்க உடம்புல கொண்டு வர கலையை நான் கத்து வச்சிருக்கேன். ஆனா நீ சொல்றத பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு பண்ண முடியும். சில நிமிஷத்துக்கு அவனை உன் கூட பேச வைக்க முடியும். கொஞ்ச நேரம் மட்டும் உன் தம்பியை என்னால உயிரோட வச்சிருக்க முடியும். பேசுறதுக்கு ஒத்துக்கிறியா சொல்லு. கொஞ்ச நேரம் கௌரவ் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்றாரு. கௌரவ் சரின்னு சொன்னதும் கீழே இருக்கிற உடல் பாகங்களை எடுத்து டோம் ராஜா ஊசி நூலால தைக்க ஆரம்பிக்கிறாரு. உடம்பு முழுவதையும் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சடலத்தோட தலையில சிவப்பை பூசி டோம் ராஜா மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உடல்களையே சுத்தி சுத்தி வராரு. அப்புறம் அந்த உடல் மேல சாம்பலை தூவுறாரு. டோம் ராஜா சொன்ன மந்திரம் அந்த இடத்துல 8 திக்கும் எதிரொலிச்சிட்டு இருந்தது. கீழே கிடந்த அந்த சடலத்தோட கண்கள் திடீர்னு விழிக்குது. அப்போ அந்த சடலம் சொல்லுது, அண்ணா, நான் அனுஜ். கௌரவ் அனுஜோட குரலை கேட்ட உடனே அவனை தொடர்றதுக்காக தன்னோட கை கால்களை முன்னும் பின்னும் அசைச்சிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் எந்த பக்கம் சத்தம் வருதோ அந்த சத்தத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. அப்ப தான் தம்பி அனுஜ் எழுந்திரிச்சிட்டான். அப்புறம் தன்னோட அண்ணனை நோக்கி போய் அண்ணனோட கழுத்திலேயே கடிக்க ஆரம்பிக்கிறான். அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல. கௌரவோட கழுத்துல இருந்து ரத்தம் வலிய ஆரம்பிச்சது. அனுஜ் இப்படி வெறித்தனமா மாறி இருக்கிறத பார்த்து ஜங்கிக்கு போதையெல்லாம் இறங்கிடுச்சு.
அவரு டோம்ராஜா கிட்ட சொல்றாரு, டோம்ராஜா, இந்த புணத்து மேல அப்படி என்ன மந்திரத்தை போட்டீங்க? ஏன் இப்படி பயங்கரமா மாறிடுச்சு? நான் மந்திரம் போடுறதுக்கு முன்னாடியே கௌரவ் அவன் தம்பி அனுஜ உயிரோட கொண்டு வரதுக்கு நிறைய மந்திரங்களை போட்டிருக்கான். அந்த மந்திரம் தப்பா போய் நிறைய பேய்களை எழுப்பி விட்டுருக்கான். அந்த பேய் தான் கௌரவ குருடாக்கி இருக்கு. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அனுஜ உயிரோட கொண்டு வந்திருக்கவே மாட்டேன். இப்ப அவனோட உடம்புல நிறைய பேய்கள் இருக்கு. அது நம்மளையும் கொல்ல பாக்குது. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, இல்லனா நம்மள அது கொன்னுடும். பாத்தீங்கல்ல அவனோட கழுத்தை எப்படி கடிச்சிட்டு இருக்குன்னு. அனுஜோட அந்த இறந்த உடம்புக்குள்ள இப்போ நிறைய பேய்கள் இருக்கு. இத பார்த்து ஜங்கி பயந்து போய் அங்கிருந்து ஓட முயற்சி பண்றாரு. அப்ப அந்த பேய் வந்து ஜங்கியோட கழுத்தை பிடிச்சிருது. ஜங்கி வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பேய் ஜங்கியோட கழுத்துல குத்த போகும்போது அனுஜோட அண்ணா கௌரவ் அனுஜ வந்து பின்னாடி பிடிச்சுக்கிறாரு. கௌரவ் அப்படி பின்னாடி பிடிச்சிக்கிட்ட உடனே டோம்ராஜா கிட்ட கேட்க முயற்சி பண்ணாரு. ஆனா தான் தம்பி அனுஜோட உடம்புக்குள்ள இருக்கிற பேய்களோட சக்தி குறைவா தான் இருக்குன்னு அவருக்கு நல்லா புரிய ஆரம்பிக்குது. உடனே தான் தம்பியோட உடம்ப பிடிச்சு அதை பின்னாடி இழுக்க ஆரம்பிக்கிறாரு. தான் ஒட்டுமொத்த பலத்தையும் பயன்படுத்தி கௌரவ் பின்னாடி இழுத்துட்டு போறாரு. அங்க அவங்களுக்கு பின்னாடி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கௌரவ் தான் தம்பியோட உடலை இழுத்துட்டு போய் அந்த நெருப்புல போட முயற்சி பண்றாரு. அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு அவங்களுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருந்தது. அப்ப கௌரவ் அனுஜ் கிட்ட சொல்றாரு, நீ கவலைப்படாத, அம்மா அப்பா இந்த உலகத்தை விட்டு போனா என்ன, கண்டிப்பா நான் உன்னை பாத்துக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. கௌரவ் தான் தம்பி அனுஜ் கிட்ட இப்படி சொல்லிட்டு தான் தம்பிய அந்த நெருப்புக்குள்ள இழுக்கிறாரு. 2 பேருமே அந்த நெருப்புக்குள்ள விழுந்துடுறாங்க. அவங்க அந்த நெருப்புக்குள்ள குதிச்ச உடனே கௌரவ் தான் தம்பியோட சேர்ந்து உயிரோடையே எரிஞ்சிட்டாரு. இப்ப கௌரவ் தான் தம்பியை விட்டு பிரியவே முடியாது. நண்பர்களே, நம்ம உயிரோடு இருக்கும்போது பல மன்னர்களை பார்க்கலாம். ஆனா அவங்களா இருந்தா பெரும்பாலும் காசில தான் எரிப்பாங்க. ஒரு மனுஷன் பிறக்கிறான், அப்புறம் காசில வந்து உயிரை விடுறான். இந்த காசில இருக்கிற டோம்ராஜா அவரோட ஒரே வேலை இறந்தவங்க எல்லாருக்கும் இறுதி சடங்கு பண்றது தான். அவர் தான் இறந்த எல்லாருக்கும் முக்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த டோம்ராஜா அப்படிங்கிற பேருக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அது யமராஜா. 10 வயசான துருவ் தான் அக்கா சாரா கூட மொட்டை மாடியில படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்ப இரவு சரியா 1 மணி இருக்கும். திடீர்னு துருவ் கண் விழிச்சு பார்க்கறான். அப்ப அவனோட கண்ணுக்கு ஏதோ ஒரு கருப்பு நிழல் மாடியிலிருந்து கீழே குதிச்ச மாதிரி தெரியுது. உடனே துருவ் போய் கீழே எட்டி பார்க்கறான். அங்க மூலையில ஒரு வயசான பாட்டி நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க துருவ கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. துருவ் எதுவும் பேசாம மாடியில பாட்டி இருக்கிற பக்கமா போறான். அங்க போய் மாடியோட காம்பவுண்ட் சுவர் மேல ஏறிக்கிறான். பாதி தொங்குன மாதிரி அவன் கீழேயே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்தாலும் கூட அவன் அப்படியே கீழே விழுந்துருவான். ஆனா துருவோட ஒட்டுமொத்த கவனமும் கீழே இருக்கிற அந்த பாட்டி மேலேயே இருந்தது. அப்போ எதிர்பாராத விதமா அப்படியே கால் தவறி கீழே விழ போறான். அப்போ அவனோட அக்கா ஷாரா வந்து அவனை அப்படியே எட்டி பிடிச்சுக்கிறாங்க. துருவ், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தூக்கத்துல நடக்கிற இந்த வியாதி உனக்கு எப்ப சரியாகும்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரா துருவ காப்பாத்திட்டாங்க. ஆனா துருவ் குளிர்ல அப்படியே நடுங்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப குளிர்ச்சியா உணர்றான். ஷாரா துருவோட நெத்திய தொட்டு பார்க்கறாங்க. அவனுக்கு அப்ப காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருந்தது. ஷாரா உடனே துருவ தூக்கிக்கிட்டு அவனை ரூமுக்கு கொண்டு போயிடுறாங்க. அவனோட லேசான காயத்துக்கு அவங்க மருந்தும் கொடுத்தாங்க. அன்னைக்கு நைட் துருவ் ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில எழுந்த உடனே துருவுக்கு காய்ச்சல் இன்னும் அதிகமானது. உடனே ஷாரா துருவோட காய்ச்சலுக்கு மருந்தை கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. ஆனாலும் துருவுக்கு காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையல. சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தும் கூட அவனுக்கு காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையல. உடனே சாராவுக்கு புரிஞ்சிருது, இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாதான் உடம்பு சரியா போகும் அப்படின்னு. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இதெல்லாம் சீசனுக்கு வர காய்ச்சல் தான். நான் கொஞ்சம் மருந்து எழுதி தரேன், துருவ் சீக்கிரம் சரியாயிடுவான், ஒன்றும் கவலைப்படாதீங்க. டாக்டர் அப்படி சொன்ன உடனே சாராவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. அங்க மருந்து சாப்பிட்டுட்டு திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டாங்க. சாரா வீட்டுக்கு போன உடனே தன்னோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினைச்சாங்க. வாரம் ஒரு முறை வந்து பார்க்குற தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சாரா அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல. இப்போ 2 நாள் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் துருவோட காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. துருவ் தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தூக்கத்துல ஏதேதோ முணுமுணுக்க ஆரம்பிச்சான். சில சமயம் சத்தமா கத்துனான், சில சமயம் அழ ஆரம்பிச்சான்.
இன்னைக்கு நைட் 1 மணி ஆயிடுச்சு. துருவோட காய்ச்சல் இப்போ கொஞ்சம் சரியா போயிடுச்சு. அவன் இப்போ கண் திறந்து பார்க்கறான். தன்னோட அக்கா தான் காலுக்கு கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. துரு தன்னோட அக்காவை கூப்பிடாம பெட்ல இருந்து அப்படியே கீழே இறங்கி பார்க்கறான். அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தங்க துருவோட காலை பிடிச்சு பெட்டுக்கு கீழே இழுத்துட்டு போறாங்க. துரு பெட்டுக்கு கீழே போனதும் சத்தமா கத்த ஆரம்பிக்கிறான். வலியால் அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் அவ்வளோ கத்தியும் சாரா எந்திரிக்கவே இல்லை. துரு வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிட்டான் போல. அடுத்த நாள் காலையில சாரா எந்திரிச்சு பார்க்கறாங்க. தான் பக்கத்துல படுத்துட்டு இருந்த தம்பி துருவை காணோம். உடனே அவங்க வீடு முழுவதும் தேடி பார்க்கறாங்க. அவங்க எவ்வளோ தேடியும் துரு அங்க இல்லை. அப்புறம் அவங்க ரொம்ப சோகமாயிடுறாங்க, அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தங்க ரொம்ப சத்தமா சிரிக்கிற மாதிரி சாராவுக்கு கேக்குது. உடனே சாரா பெட்க்கு கீழே போய் பார்க்கறாங்க. அங்க தம்பி துரு குளிர்ல அப்படியே நடுங்கிட்டு இருந்தான். உடனே சாரா பெட்டுக்கு கீழே இருந்த துருவை எடுத்துட்டு போய் பெட்ல உட்கார வச்சுட்டு கேக்குறாங்க, த்ருவ், இங்க கீழே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட உடம்பு சரியில்லைன்னு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்ற ஒரு பேச்சு கூட கேட்க மாட்டேங்கிற. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? சாரா இப்படி கேட்டதும் துரு ஏதோ முணுமுணுக்க ஆரம்பிக்கிறான். சாரா அதை எதையும் பொருட்படுத்தாம மூடிட்டு இருக்கிற துருவோட கண்ணை தான் கையால் அப்படியே திறந்து பார்க்கறாங்க. அதை பார்த்த உடனே சாரா அப்படியே பயந்து போயிடுறாங்க. அவனோட கண்ணுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் இருக்கு. அந்த உருவத்தோட விரல் அப்படியே வெளியே வருது. அதை பார்த்துட்டு இருந்த சாரா பெட்ல இருந்து கீழே இறங்குறதுக்கு முன்னாடியே அந்த பெட் அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தங்க வேணும்னே துருவோட உடம்ப உடைக்கிற மாதிரி துரு கை கால்களை அசைச்சுக்கிட்டு இருந்தான். எலும்பு உடையிற சத்தம் சாராவுக்கு ரொம்ப நல்லாவே கேட்டுக்கிட்டு இருந்தது. இவ்வளோ வலிக்கு அப்புறமும் கூட துரு அப்படியே சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். துரு இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறத கேட்டு சாரா ரொம்ப பயத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. துருவுக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சாராவுக்கு ஒண்ணுமே புரியல. துரு அப்ப படுக்கையில இருந்து எழுந்து தான் அக்கா சாரா முன்னாடி அப்படியே பறக்க ஆரம்பிச்சான். அவனை கூப்பிடு, இல்ல உன் தம்பியை நான் இப்படியே கொன்னுடுவேன். இப்படி துரு கத்தி சாரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். துரு இப்படி காத்துல பறக்கிறத பார்த்து சாரா அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாரா சொல்றாங்க, த்ருவ், உனக்கு என்ன ஆச்சு த்ருவ்? தயவு செய்து சொல்லு. சாரா பயத்துல துருவை தொட போறாங்க. அப்ப துரு தான் கையில இருந்த சதையை அப்படியே பிடுங்கி அதை சாரா மேல தூக்கி வீசுறான். நீ கூப்பிடுவியா இல்லையா? இல்லைன்னா உன் தம்பியை நான் இப்படி பிச்சு எரிஞ்சிருவேன். துரு இப்படி சொல்றத கேட்டு சாரா கேக்குறாங்க, யாரு நீ? நீ யார பார்க்கணும்னு நினைக்கிற? என்ன யார் இப்படி பண்ணாங்களோ அவங்கிட்ட நான் பேசி ஆகணும். சீக்கிரம் அவங்கள கூப்பிடு. இப்படி ஒரு கருப்பு உருவம் காத்துல அப்படியே பறந்துக்கிட்டு சாரா கிட்ட பேசிட்டு இருக்கிறத சாராவோட அப்பா அம்மா கதவு கிட்ட நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன வேணும்னு வாங்க வந்திருக்க? உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சுல. இப்படி துருவோட அம்மா அந்த கருப்பு நிழல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்படி சொன்ன உடனே காத்துல பறந்துட்டு இருக்கிற துருவும் கட்டில பறந்துட்டு இருக்கிற சாராவும் கீழே விழுறாங்க. உடனே சாரா போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. துரு ஒரு ஓரமா உட்காந்து குளிர்ல நடுங்கிட்டு இருக்கான். அம்மா, என்ன பேசுறீங்கம்மா? த்ருவுக்கு என்ன ஆச்சுமா? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அவனுக்கு சரியாகுமா இல்லையா? தான் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இருந்த சாரா தான் அம்மா கிட்ட இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா சாராவோட அம்மா ரொம்ப அமைதியா இருந்தாங்க. துரு பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த சாராவோட அப்பா சொல்றாரு, குமுத், சரியான நேரம் வந்துருச்சு. நீ உண்மையை இப்ப சொல்லு. சாராவோட அப்பா அப்படி சொன்னதும் சாரா அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி கேள்விகளை கேட்கறாங்க. ஆனா சாராவோட அம்மா எதுவுமே சொல்லல. சாரா தொடர்ந்து கேள்விகளை கேட்டாங்க. அவங்க அம்மா எந்த ஒரு பதிலும் சொல்லாம நேரா ஒரு ரூம்ல போய் கூட்டிக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில துருவுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக டாக்டர் வந்திருந்தாரு. துருவோட உடல்நிலை முன்ன இருந்ததை விட உடல்நிலை கொஞ்சம் சரியா இருக்குன்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. துரு அமைதியா பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தான். அவனோட அம்மா அவனை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அப்போ நைட்டும் வந்துருச்சு. நைட் வந்த உடனே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த முறை சாரா மட்டும் அங்க இல்ல. சாராவோட அப்பா அம்மாவும் அங்கதான் இருந்தாங்க. இப்ப இரவு சரியா 1 மணி ஆயிடுச்சு. இப்ப மெதுவா துருவுக்கு காய்ச்சல் வர ஆரம்பிச்சது. அவன் குளிர்ல அப்படியே நடுங்கிட்டே இருந்தான். மறுபடியும் துருவோட கண்ணை திறந்து பார்த்தப்போ அவனோட கண்ணில் அதே கருப்பு உருவம் தெரிஞ்சது.
இந்த தடவை அந்த உருவம் யாருன்னு உத்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவனோட கண்ணில் ஏதோ வயசான பெண்மணியோட உருவம் தெரிஞ்சது. அது யாருன்னு உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கருப்பு உருவம் சாராவை சுத்த ஆரம்பிச்சது. அப்புறம் அப்படியே மெதுவா சாராவுக்கும் குளிர ஆரம்பிச்சது. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு குமுத்துக்கு புரிஞ்சிருது. விட்டுடு, தயவு செய்து என் குழந்தைய விட்டுடு விட்டுடு. குமுதோட பேச்சை கேட்டு அவங்களோட 2 குழந்தைகளும் காத்துல அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் குமுதும் காத்துல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சுவர்ல போய் தலையை இடிச்சுக்கிறாங்க. குமுத் வலியால தவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களோட 2 குழந்தைகளுக்கும் எதுவுமே ஆகல. குமுதோட தலை சுவர்ல அப்படியே அடிச்சு அவங்களோட தலையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. குமுத் அப்படியே மயக்கம் போட்டுட்டாங்க. அப்போ குமுதோட கணவர் வந்து அவங்கள பிடிச்சுக்கிட்டாங்க. தான் குழந்தைங்க காத்துல பறந்துட்டு இருக்கிறத பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டாங்க. நிறுத்துங்கம்மா, குமுத் எதுவுமே பண்ணல, அது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். குமுத்துக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்புறம் எதுக்கு அவளை தொலை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது? எனக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் நீயா? ஆனா நீ என்னோட ரத்தம்டா. அவளை மாதிரி வேற வீட்டுல இருந்து வந்த ஆளு கிடையாது நீ. உன்னை நான் பெத்தவடா. துருவ் அப்புறம் சாராவோட உடம்புல இருந்த அந்த வயசான பெண்மணி பிரதாப் கிட்ட இப்படி கேட்டாங்க. பிரதாப்போட 2 குழந்தைகளும் இன்னமும் கூட அப்படியே காத்துல பறந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் 2 பேரும் ஏதோ மந்திரங்களை முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ பிரதாப் சொல்றாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க மட்டும்தான். நீங்க எங்கிட்ட இருந்து என்னோட லில்லிய பறிச்சுக்கிட்டீங்க. அப்புறம் என்னோட குழந்தைகளை கூட நீங்க கருவிலே கொல்ல நினைச்சீங்க. அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். பிரதாப் இப்படி அந்த வயசான பெண்மணியோட ஆவிக்கிட்ட சொன்ன உடனே துருவும் சாராவும் அவங்களோட கையை அவங்களே கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் அவங்களோட உடம்ப அப்படியே முறுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரோட மூக்குல இருந்தும் வாயில இருந்தும் ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவங்க 2 பேரும் ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சாராவும் துருவும் வலியால கத்திக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து குமுதும் பிரதாப்பும் கூட அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரதாப் அந்த வயசான பெண்மணியோட ஆவிக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு. அந்த நிழல் சாராவையும் துருவியும் சுத்திக்கிட்டு இருந்தது. அம்மா, நீங்க வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டீங்க. இருந்தாலும் நீங்க ஏன் எங்களோட நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீ தானடா என்ன அந்த லோகத்துக்கு அனுப்பிச்ச. அங்க தனியா இருக்கேன்டா, தனியா. உனக்கு தெரியும்ல தனியா இருக்க எனக்கு பிடிக்காதுன்னு. அதனாலதான் உன்னோட குழந்தைங்க என் கூட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். இப்படி சொல்லிட்டு அந்த வயசான பெண்மணியோட ஆவி துருவோட கழுத்தையும் சாராவோட கழுத்தையும் நெரிக்க ஆரம்பிக்குது. அப்ப அவங்க 2 பேரோட கண்ணில இருந்தும் மூக்குல இருந்தும் ரத்த கண்ணீர் வந்துகிட்டு இருந்தது. 2 பேரும் வலி தாங்க முடியாம அப்படியே கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ குமுத் ஏதோ ஒரு போட்டோவை எடுத்து வந்து காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் துருவும் சாராவும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அப்போ அந்த கருப்பு நிழல் இவங்க கூட பேச ஆரம்பிக்குது. தயவு செய்து அதை என் கண்ணு முன்னாடியில இருந்து எடுத்துடுங்க, தயவு செய்து எடுத்துடுங்க. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போக முயற்சி பண்ணுது. உடனே குமுத் அது போற பக்கமெல்லாம் அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. அப்புறம் அந்த நிழல் கத்த ஆரம்பிக்குது. அப்புறம் காத்துல பறந்து வந்து பிரதாப்போட கையை கிழிக்க ஆரம்பிக்குது. ஆனா பிரதாப் அப்போ உறுதியா நின்னுக்கிட்டு இருந்தாரு. பல முறை போராடுறதுக்கு அப்புறம் அந்த நிழல் அப்படியே தானா அமைதியாயிடுச்சு. அந்த நிழலோட உருவம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசைன்னு தெரியுமாடா? உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனவடா நானு. என்ன பத்தி மறந்துட்டல. ஆனா நீ என்ன பத்தி மறந்து நான் சாகணும்னு சொல்லி எல்லாமே நீ பண்ணிருக்க. இந்த மாதிரி கேவலமான ஒருத்தனை பெற்றதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அம்மாவோட வலிமிகுந்த வார்த்தையை கேட்டு பிரதாப் சொல்றாரு, அம்மா, நீங்க எனக்காக பண்ண விஷயத்த அந்த கடவுளாலையும் பண்ண முடியாது. அப்பாவோட கொடுமையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நீங்க சூனியம் பண்ண ஆரம்பிச்சீங்க. நீங்க அந்த சூனியத்திலேயே மூழ்கிட்டீங்க. அம்மா, நைட்டு 12 மணிக்கு நீங்க பச்சரிசி எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போவீங்க. அது எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க ஒரு சூனியக்காரி ஆகலாம். அந்த சூனியத்தோட உதவியால உங்களால அப்பாவை கட்டுப்படுத்த கூட முடியும். அதனால தினமும் போடுற சண்டை அப்படியே நின்னுடும். அப்புறம் நாம எல்லாம் சந்தோஷமா வாழ முடியும். அது நடந்ததுதான். ஆனா அம்மா, நீங்க மெதுவா சூனியத்துக்கு அப்படியே அடிமையாயிட்டீங்க. நீங்க சூனியம் பண்ணி மக்கள் எல்லாரையும் அடிமையாக்கலாம்னு ஆசைப்பட்டீங்க. நீங்க சூனியம் பண்றதுக்கு அந்த கிராமத்துல இருக்கிற விலங்குகளை பலியிட ஆரம்பிச்சீங்க. அப்புறம் பச்சை கறியை அப்படியே சாப்பிட்டீங்க. அப்புறம் கிராமத்துல இருக்கிற குழந்தைகள் காணாம போக ஆரம்பிச்சாங்க.
குழந்தைங்க காணாம போறதுக்கு காரணம் வெள்ளைக்காரங்க தான் அப்படின்னு கிராமம் முழுவதும் நீங்க வதந்தியை பரப்பி விட்டுட்டீங்க. ஆனா உண்மை என்னன்னு எனக்கு தெரியுமா? நீங்க தான் குழந்தைகளை கடத்திட்டு போய் அந்த குழந்தைகளை பலி கொடுத்தீங்க. நான் தான் இத கிராம மக்கள் கிட்ட சொன்னேன். உங்களை என்ன பண்ணணுமோ கிராமத்தாட்கள் சேர்ந்து அதை பண்ணாங்க. ஆமாம்மா, நான் தான் குமுத் கிட்ட சொல்லி இந்த உண்மையை கிராம மக்கள் கிட்ட சொல்ல சொன்னேன். அதனால தான் அவங்க கோவப்பட்டு உங்களை அப்படியே வீட்டோட எரிச்சிட்டாங்க. இதெல்லாம் தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு பிரதாப் அழுதுகிட்டு இருந்தாரு. அப்போ குமுத்துக்கும் அவங்களோட குழந்தையோட உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வரல. அப்போ குமுத் தான் கையில இருந்த போட்டோவை அந்த கருப்பு நிழல்ல பார்த்து வீசிட்டாங்க. அந்த போட்டோ வேற யாரும் இல்ல, பிரதாப்போட அப்பா தான். பிரதாப்போட அம்மா ஒரு பேயா மாறி இருந்தாலும் கூட அவங்க கணவரை பார்த்து இன்னும் பயப்படுறாங்க. அந்த போட்டோ அவங்க மேல பட்ட உடனே அந்த கருப்பு நிழல் அங்கிருந்து காணாம போயிடுது. அப்புறம் பிரதாப்போட குடும்பமும் அந்த பேய்கிட்ட இருந்து விடுதலை ஆயிட்டாங்க. அந்த போட்டோவில் இருக்கிற பிரதாப்போட அப்பா, அவர் ரொம்ப மோசமானவர். அவர் இப்ப இறந்திருக்கலாம், ஆனா அவரோட ஆத்மா இன்னும் இருக்கு. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.